இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். திரு வருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இதோ இந்த நாளிலே அமைதியின் மெழுகுதிரியை நாம் ஏற்றுகின்றோம். நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் இயேசுதாமே உலகம் தர முடியாத அந்த அமைதியை தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று மனிதனுக்கு மிக தேவையான ஒன்று அமைதி, நிறைவு. இன்று குடும்பங்களிலே அந்த அமைதி இல்லாததனால்தான் மனிதன் இங்கும் அங்குமாய் அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். எனவே உலக நாடுகளிடையே, குடும்பங்களிடையே அமைதி நிலவ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அமைதி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே இறை வாக்கினர்களால் முன்குறித்து வைக்கப்பட்ட
பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இணைப்பாக இருக்கக்கூடிய இறுதி இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவான் செயல்களை குறித்து வாசிக்க கேட்டோம். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருடைய பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது திருமுழுக்கு யோவானின் வழியாக நிறைவேறுகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உரைத்தது, ஆண்டவர் சொன்னது அனைத்தும் நடந்தேறியே தீரும். இறை வார்த்தை பொய்க்காது, பொய் பேசாது. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. இறைவாக்கினர் எசாயா சொன்னது இதோ திருமுழுக்கு யோவான் வழியாக நிறைவேறியது போல விவிலியத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நிறைவேறியே தீரும். நம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவருடைய வார்த்தை உயிருள்ளது, உண்மையானது. இதோ இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் மீட்பராம் மெசியாவின் பாதையை செம்மையாக்குகிறார். அவர் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆம், ஊருக்கு வெளியாக தங்கி கொண்டு எளிய கிடைத்த உணவை உட்கொண்டு ஒருத்தல் இருந்து நோன்பு இருந்து தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்த ஒரு துறவி, இன்றைய துறவிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன் உதாரணம் திருமுழுக்கு யோவான். இவர் தன்னையே ஒருத்தலுக்கு உட்படுத்தினார். உலக நாட்டங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஆண்டவருடைய பாதையை செம்மையாக்குவதற்காக துணிவோடு நற்செய்தி அறிவித்தவர். விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். இவ்வளவு துணிச்சலோடு அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்து இந்த திருமுழுக்கு யோவான் பேசுகிறார். இவருடைய துணிச்சலை குறித்து நாம் விவிலியத்தில் இன்னும் அறிவோம். ஏரோது அரசனுடைய தவறை சுட்டி காண்பிப்பார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த துறவியான இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவானைப் போல நாமும் துணிச்சலோடு தைரியமாக நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். இதோ இந்த நாளிலே நாம் நம்மையே சீர்தூக்கி பார்த்து எந்தெந்த நிலைகளில் நாம் தவறு செய்கிறோமோ அவற்றிலிருந்து மனம் மாற வேண்டும். ஆண்டவருக்கான பாதையை நாம் செம்மையாக்க வேண்டும். மெசியா நம் உள்ளத்தில் பிறப்பதற்கு, ஆண்டவர் நம் வீட்டில் பிறப்பதற்கு நாம் பாதையை உருவாக்க வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் என்று துணிவோடு பரிசேயரையும் சதுசேயரையும் கேள்வி கேட்டாரே, அதுபோல தவறு செய்பவர்களை நாம் கேள்வி கேட்க துணிச்சல் பெற வேண்டும். எத்தனையோ நபர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எது நீதி எது அநீதி என்றே நாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்ப்போம், மனம் மாறுவோம். நாம் மனம் மாறினால்தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதோ திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். நல்ல ஒரு மனமாற்றத்தோடு ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை தயார் செய்வோம். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் அமைதி தங்கி இருக்கும். நம் ஆண்டவர் பெரியவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நமக்கு தகுதி இல்லை. அவர் வலிமை மிக்கவர். எனவே தாழ்ச்சியோடு
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மனம் மாறுவோம். நம்மையே நாம் ஆயத்தமாக்குவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இறைவாக்கினர்களால் முன்குறித்து வைக்கப்பட்ட இயேசுவை உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இயேசுவே, மீட்பரே, இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள், இன்னுமாய் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இயேசுவே ஆண்டவரே, இறை வாக்கினர் எசாயா சொன்னது போல இந்த உலகத்தில் அமைதி நிலவுவதாக. குடும்பத்தில் அமைதி, எங்கள் உள்ளங்களில் அமைதி, நாடுகளுக்கிடையே உலகத்திலே அமைதி நிலவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, போர்கள் நீங்க, இயற்கை சீற்றங்கள் ஓய்ந்து உம்முடைய பிள்ளைகள் நலமான வாழ்வு வாழ நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் நோய்களினால், கடன் பிரச்சனைகளினால் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் நலமான வாழ்வை பெற்று எல்லா துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று அமைதியை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் ஆசீர்வதியும். இயேசுவே மீட்பரே, இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, தீய சக்திகளின் ஆதிக்கத்திலிருந்து, விபத்துகளிலிருந்து நீர் எங்களை பாதுகாப்பீராக. இயேசுவே, இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து நீர் ஆசீர்வதியும். சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் துணிவோடு செயல்பட நீர் ஆசீர்வதியும். திருமுழுக்கு யோவானை போல நாங்களும் எங்களே முழுமையாக அர்ப்பணித்து எளிய வாழ்க்கை வாழவும், நீதிக்கு குரல் கொடுக்கவும் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ எங்களுடைய தவறுகள், பலவீனங்கள், பாவங்களிலிருந்து நாங்கள் மனம் மாற எங்களை நீர் தூண்டுவீராக. இதோ இந்த திருவருகை காலத்தில் நல்ல ஒரு ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்று உம்முடைய மன்னிப்பை பெற்று உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க நீர் ஆசீர்வதியும். திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் நீர் எங்களை பாதுகாத்தருளும். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவே, எங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றித்தாரும். இதோ நாங்கள் மீண்டுமாய் எழுந்து நடக்க உழைக்கக்கூடிய ஆற்றலை, ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.